தமிழ் பேசுபவர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்றைய குரல் பேசும் குரல் நிகழ்வில் இணைகிறேன் சாந்தலட்சுமி. குரல் பேசும் குரல் மாபெரும் தொடர் நிகழ்ச்சி புலனத்தின் மூத்த நெறியாளர்களின் ஆய்வில் மூத்த நெறியாளர்களின் சிறப்பு பார்வை நிகழ்ச்சியாக 98வது வாரம் 98வது வாரம் தீர்ப்பு நடுவர் திருமதி அமுதா முருகையன் அவர்கள், நிகழ்ச்சி கண்காணிப்பு நடுவர் உயர் திரு விக்டர் ஜான்சன் ஆலஞ்சி அவர்கள் மற்றும் திருமதி சரினா ஓவைஸ் அவர்கள் இலங்கை ஆகியோருக்கும் மற்றமுள்ள நடுவர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறி குரல் பேசும் குரல் நிகழ்வில் இணைகிறேன் சாந்தலட்சுமி. இன்றைய 98வது வாரம் 49வது அதிகாரம் காலம் அறிதல். குரல் எண் 486. ஊக்கமுடையான் ஒடுக்கும் பொருதகர் தக்காருக்கு தகைத்து. குரல் எண் 487. பொல்லென ஆங்கே புறம்பெயரார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். குரல் எண் 488. செறிநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. 489. எய்தற்கு அரியது ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். குரல் எண் 490. கொக்கக்கு கோம்பம் பருவத்து மற்றதன் குக்கத்து சீர்த்த இடத்து. நன்றி, வணக்கம். தமிழ் பேசும் புலனம் சாந்தலட்சுமி, மலேசியாவிலிருந்து. நன்றி, வணக்கம். இந்த குரட்பாவின் இந்த குரல்களின் பொருள்கள், அதாவது குரல் எண் 486 ஊக்கம், அதாவது ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருநகர் தாக்கருக்கு தகைத்து என்ற குரலுக்கு உள்ள பொருள்: ஊக்கம் மிகுந்தவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருத்தல். போர் செய்யும் மாட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்காக பின்னே கால் வாங்குவதை போன்றது. அடுத்து குரல் 487. பொல்லென ஆங்கே புறம்பெயரார் காலம் பார்த்து உள்வேற்ப ஒல்லியவர். பொருள்: அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்து அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார். வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார். மூன்றாவது குரல் 488. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. அதன் பொருள்: பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் என்று இங்கே பொருளாக்கப்பட்டுள்ளது. அடுத்து பொருள் எண் 489. எய்தற்கு அரியது ஏந்தக்கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல் என்னும் குரலுக்கு பொருள்: கிடைத்ததற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். குரல் எண் 490. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குக்கக்க சீர்த்த இடத்து என்னும் குரலின் பொருள்: பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும். காலம் வைத்தபோது அதன் குத்து போல தவறாமல் செய்து முடிக்க வேண்டும். இதுவே இந்த குரலின் பொருளாகும். நன்றி, சாந்தலட்சுமி. தமிழ் பேசும் தமிழா என்ற புலனத்திலிருந்து. நன்றி, வணக்கம். குரல் பேசும் குரல் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.